வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்றைக்கி எந்த மாதிரியான மூவி ரிவ்யூ பார்க்கணும்னா சிவாஜி அப்படின்ற படத்தை பற்றி தான். இந்த படத்தில் வந்து வரலட்சுமி சரத்குமார், ஜான் விஜய் வில்லனாக நடிச்சிருக்கேன். ஆனந்தி வந்து மெயின் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து 2 மணி நேரம். 2 மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த படம் வந்து எவ்வளோ நிமிஷம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வெறும் 30 செகண்ட் மட்டும் தான் இந்த படம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். மீதி இருக்கிற மொத்த டைமுமே படம் பார்க்குறது வேஸ்ட்டு. இதுதான் உண்மை. படம் பார்த்த எல்லாரும் கண்டிப்பாக நான் சொன்னது தான் அவங்களுக்கு மனசில் வந்து தோணியிருக்கும். வெளிப்படையாக கயலோட ஃபேன்ஸாக இருந்தால், கயலானந்தி ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை வரலட்சுமி அவங்களோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜான் விஜய் ஃபேன்ஸாக இருந்தால் கூட இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஏன் பார்த்தோன்ற கேள்வி மட்டும்தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற அளவுக்கு கண்டிப்பாக தோணும். 100% தோணக்கூடிய அளவுக்கு ஒரு செமையான, மொக்கையான, சூப்பரான அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா என்ன படம்னே சத்தியமாக புரியலைங்க. இப்போ ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சுட்டு நம்மளை பார்க்க வச்சு உண்மையிலே இரிட்டேட் பண்ணிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் படம் வந்துடும் உங்களுக்கு இது லைனில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு கொஸ்டின் பெருசாக போகும். பார்த்தா 2 மணி நேரம் படத்தில் 1 hour 50 minutes ஃபோன் மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க ஆனந்தி. அதுவும் ஒரு பக்கம் பார்த்தா மாமியார் பிரச்சனை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் பிரச்சனை, இன்னொரு பக்கம் லவர் ஃபோன் பண்ணுறான், இன்னொரு பக்கம் லாயர் ஃபோன் பண்ணுறான், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாமனார் ஃபோன் பண்ணுறாரு, இந்த பக்கம் அப்பா அம்மா தண்ணியில் மாட்டின்னுக்கிறாங்க வெள்ளத்தில். இதெல்லாம் கதையில் இருக்குது. ஆனால் நமக்கு அதை ஃபோன்லேயே டீல் பண்ணும்போது 5 நிமிஷத்துக்கு மேலே நான் யாருக்கிட்டுமே அதிகமாக ஃபோன் கூட பேச மாட்டேங்க. ஆனால் 2 மணி நேரம் ஒருத்தவங்க ஃபோன் பேசுகிறத வந்து படமாக எடுத்து வச்சு அதை என்னை பார்க்க வச்சு அதை ரிவ்யூவும் பண்ண வச்சுட்டாங்க. தயவு செஞ்சு வாடிக்கையாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், இந்த படத்தை மட்டும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அப்படி சிவாங்கி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமேஜஸை போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ட்ரைலர் போய் பாருங்கள். படத்தை டவுன்லோட் பண்ணியோ இல்லை படத்தை வந்து ஓடிடிலையோ இல்லை தயவு செஞ்சு பார்க்கணுன்னு எண்ணத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. ஒரு படத்தில் ஏன்னா நெகட்டிவாக இருந்தால் அந்த விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணுவேன். மற்றபடி அந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவான விஷயத்த சொல்லுவேன். இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்ற வார்த்தையே தயவு செஞ்சு இல்லைங்க. 30 செகண்ட் தவிர்த்து இந்த படத்தில் ஒன்றுமே இல்லைங்க. அந்த 30 செகண்ட் யாரோ கொலை பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீனில் த்ரில்லராக எடுத்துகிட்டு போவாங்களோ அப்படின்ற ஒரு நம்ப வச்சு என்னை ஏமாற்றிட்டாங்க இந்த படத்தை பார்க்க வச்சு. இதுதான் உண்மை. நீங்களும் படம் பார்த்துட்டீங்கன்னா நான் சொல்கிறது உண்மைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு இந்த படத்தை பற்றின விஷயங்களை சொல்லி இந்த படத்தை பார்க்கக்கூடாதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஏன்னா படம் பார்க்குறவங்க ஒரு ஹாப்பினஸ்க்காக தான் படம் பார்ப்பாங்க. ஒரு 2 hours 3 hours ஃப்ரீயாக இருக்கும்போது எதனா ஒரு படத்தை பார்க்கணும் ஓடிடியில் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் தயவு செஞ்சு பார்ப்பாங்க. பட் ஆனால் இந்த படம் பார்த்து இரிட்டேட் ஆகி ஃபோனையை உடைக்கிற அளவுக்கு கூட போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள காரணத்தால் தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து பார்க்காம ஸ்கிரிப்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு தாழ்மையை கேட்டுக்கிறேன். இது அந்த படத்தை பற்றி எனக்கு நெகட்டிவாக இருக்கிறதுனால படம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால அப்படின்னு நினைக்காதீங்க. நான் பார்த்ததில் எனக்கு சத்தியமாக படம் பிடிக்கல. நீங்கள் பார்த்தாலும் பிடிக்காதுன்ற அளவுக்கு இருக்குன்னு ஒரு நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னைய நம்ப வச்சுருக்காங்க இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வந்து அடுத்த வாட்டி நான் கொடுக்க மாட்டேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்லி உங்களை படம் பார்க்க வைப்பேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகாந்த். கடைசியாக சொல்கிறேன், இந்த படத்தை தயவு செஞ்சு பார்க்காதீங்க.